அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும் மற்ற டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய அறிவிப்புகளையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ இந்த ரெண்டு தான் கரண்ட்டில் ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்கு. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏஇ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கு நான் இன்டர்வியூ லெவலில் உள்ள அந்த கவுன்சிலிங்க்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களோட லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட்டு வெளியிட்டாங்க. வெளியிட்ட பிறகு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் குவாலிஃபையோ அவங்களோட லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 19, 20, 24, 25 இந்த நாட்கள் இல்லாமல் அக்டோபர் 14லிருந்து 26 வரைக்கும் நடந்த எக்ஸாமுடைய ரிசல்ட்டை இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 20 வெளியிட்டாங்க. வெளியிட்ட பிறகு இந்த ஏஇயுடைய அடுத்த யாரெல்லாம் கவுன்சிலிங் செட்டாக இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டை நீங்கள் முதலே விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த எம்ஏடபிள்யூஎஸ் கவுன்சிலிங்கில் அவங்க உள்ளே போகாமல் வந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளோட வீடியோ போட்டிருந்தோம். ஆனால் பரவாயில்ல, இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஇ சிவில், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர் போஸ்ட்டு, இவங்களுக்கான யாரெல்லாம் இந்த பிரிவுகளில் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணவங்களில் கவுன்சிலிங்க்கு தேர்வு செய்யப்பட்டவங்க, அதாவது ஆன்லைன் சிவிக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க இவங்க எல்லாருமே. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டு, அதுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆன்லைன் சிவிக்கு. அடுத்து ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட், அப்புறம் பிளானிங் அசிஸ்டண்ட், அதுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்க. அடுத்து அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்டு ஹெல்த், இந்த போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் ஆன்லைன் சிவி தேர்வு செய்யப்பட்டவங்க. அடுத்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இந்த 2 விதமான போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஆன்லைன் சிவிக்கு லிஸ்ட்டு. அடுத்து ஏஇ இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு யாரெல்லாம் ஆன்லைன் சிவிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுடைய லிஸ்ட்டு. அடுத்து அசிஸ்டண்ட் ஜியாலஜிஸ்ட் அண்ட் அசிஸ்டண்ட் ஹைட்ரோஜியாலஜிஸ்ட், ஸோ 4 விதமான போஸ்ட் கோட் இருக்குது, அதுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய லிஸ்ட்டு. அடுத்து நம்மளுடைய கெமிஸ்ட் அண்டு ஜூனியர் கெமிஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய எண்கள். அடுத்து நம்மளுடைய ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, அதுக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு. அடுத்து ஜூனியர் ஆர்கிடெக்ட், அடுத்து ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, அடுத்து கரெக்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன், அடுத்து கரெக்டர் போஸ்ட்டு. அடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் அண்டு கம்ப்யூட்டர் மிஷின் ஸ்டோர் கீப்பர், அந்த போஸ்ட்டு. அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டு, ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட்டு, டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டு, அப்புறம் அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கிரேடு 1 அண்ட் லைப்ரரி அசிஸ்டன்ட் கிரேடு 1, அந்த போஸ்ட்டுக்கு. டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் ஃபோர்மேன் மெரைன் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கல். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ஜியாலஜிஸ்ட், டெப்டி மேனேஜர் சிஸ்டம், டெப்டி மேனேஜர் டைரிங், செக்ரட்டரியல் ஆஃபீஸர் லீகல், டெப்டி மேனேஜர் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ், எக்ஸ்ரே அனலிசிஸ்ட் அண்ட் கெமிஸ்ட், சிசிஆர் ஆப்ரேட்டர், அசிஸ்டன்ட் கரெக்டர் ஜுவாலஜி, அசிஸ்டன்ட் கரெக்டர் நேஷ்னல் ஆர்ட் கேலரி, அசிஸ்டன்ட் கரெக்டர் பாட்டனி, அசிஸ்டன்ட் கரெக்டர் ஆந்த்ரோபாலஜி, அசிஸ்டன்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் கிரேட் 2, பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன் போஸ்ட்டு. அடுத்து ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன ஒவ்வொரு விதமான போஸ்ட்டுக்கும் ஆன்லைன் சிவிக்கு 1:3, 1:2 ஃபார் அந்த பொதுவான பிரிவுலேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, 1:3/1:2 ஃபார் ஜென்ரல் கேட்டகரி அண்ட் ஆல் ரிசர்வ்டு கேட்டகரிஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஃபார் த போஸ்ட் நாட் ரெக்யூரிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, ஃபார் த போஸ்ட் ரெக்யூரிங் எக்ஸ்பீரியன்ஸ் the candidates are admitted the ratio 1.5, 1:5.
அனுபவம் இல்லாத போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1:3 1:2 ரேஷியோவில் கவுன்சிலிங் ஆன்லைன் சிவிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அனுபவம் உள்ள போஸ்ட்டுக்கு 1:5 ரேஷியோவில் அவங்க கூப்பிட்ருக்காங்க ஆன்லைன் சிவிக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க, அதாவது எக்ஸாம் முடித்து இன்டர்வியூ வந்து ஆன்லைன் சிவிக்கு செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வந்து அடுத்த கட்ட அறிவிப்பு தான் இது. இந்த ஆன்லைன் சிவியில் யார் இதாகிறாங்களோ அவங்க ஃபிசிக்கல் சிவிக்கு போவாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் வந்து ஆன்லைன் சிவிக்கு குவாலிஃபை ஆனவங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா, இவங்களுடைய ஆன்லைன் சிவிக்கு அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, சர்டிஃபிகேட்ஸு, குவாலிஃபிகேஷன், ஏஜு, கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம்மு, எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வந்து அவங்க வந்து தவறாக இருந்தாவோ இல்லை மாற்றி வச்சுருந்தாலோ அவங்க என்ன பண்ணலாம், வந்து இதை இந்த ஆன்லைன் சிவியில் வந்து அவங்க ப்ராப்பராக வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். தப்பாக இருந்தால் அதை மாற்றி புதுசாக வந்து அப்லோட் பண்ணால் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதில் இதாயிரும். அது பிறகு தான் அவன் அடுத்தது பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14 அக்டோபர் 26 வரைக்கும் எக்ஸாம் எழுதினாங்களே அவங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட் தான் இது. ஸோ அதில் வந்த மார்க் வச்சு என்ன பண்ணுறாங்க, இவங்க ஆன்லைன் சிவிக்கு அட்டென்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் சிவி பார்த்திங்கன்னா பியூர்லி ப்ரொவிஷ்னல்னு போட்டு இந்த கோர்ட்டினுடைய இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, அது எப்போ வேணால் இதாகலாம்னு சொல்கிறாங்க, பெண்டிங் ஆகலாம். எல்லாமே எல்லா எக்ஸாம்லேயும் போடுறது தான் இது. ஏதாவது எந்த எக்ஸாம் இருந்தாலும் கேஸ் இருக்கும். அந்த கேஸ்னால் ஏதாவது கேஸ் போட்டிருப்பாங்க, அதை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதுதான். ஸோ ஆன்லைன் சிவி அட்டென்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அடுத்த ஸ்டேஜ் போவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆன்லைன் சிவி வந்து அவங்க வந்து முடித்த பிறகு தான் ஃபிசிக்கல் சிவிக்கு அவங்க கவுன்சிலிங்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் சிவிக்கு யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்க முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களுடைய வெரிஃபிகேஷனில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ டேட் ஆஃப் பர்த்து அந்த இதெல்லாம் வந்து இது வந்து தப்பாவோ இல்லை மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க ஆன்லைன் சிவியில். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னுடைய இது. ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு அவங்கள கூப்பிட்டு போவாங்க. தப்பாக இருந்துச்சுன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் ஆன்லைன் சிவி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இதில் பல பேர் நம்மளுடைய எம்இடபிள்யூஎஸில் தேர்வு ஆகியிருப்பாங்க. இப்போ முக்கியமான பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த ஏஇ போஸ்ட்டில் தேர்வு பெற்றவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இவங்களில் பெரும்பாலான பேர் என்ன செய்வாங்கன்னா எம்இடபிள்யூஎஸில் போயிருப்பாங்க. அது தயவுசெய்து நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்களோ அதான் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அங்கே போய் போஸ்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இங்கேயும் போய் அது உங்கள் இஷ்டம், அது தப்பு கிடையாது, நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது நான் இது பண்ணலை. ஆனால் அந்த ஒரு இப்போ நீங்கள் வந்து எம்இடபிள்யூஎஸ்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக இந்த மாதிரி நான் டிஎன்பிஎஸ்சி செலக்ட் ஆகிட்டேன், அதனால நீங்கள் வந்து என்னுடைய போஸ்டிங்கை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிங்கன்னு சொல்லி நீங்களே வாலண்டியராக போய் கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கங்க தயவுசெய்து. அதனால் எம்ஏடபிள்யூஎஸில் போய் டிகிரி லெவலில் கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் போஸ்டிங் தேர்வு செஞ்சீங்களோ அவங்க எல்லாருமே அவங்களில் டிஎன்பிஎஸ்சியில் இந்த ஏஇயில் யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்கெல்லாம் ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி போய் டிஎம்இ ஆஃபீஸை பார்த்து நாங்கள் எல்லாருமே வந்து எம்ஏடபிள்யூஎஸில் போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டோம், ஆனால் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி நாங்கள் வந்து பாஸ் ஆகிட்டோம், அதனால் எங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து எந்த ஒரு கவுன்சிலிங் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாதனால நாங்கள் எம்ஏடபிள்யூஎஸ்லேருந்து நாங்கள் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி போஸ்டிங் வாங்கிட்டோம், ஆனால் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆன்லைன் சிவிக்கான லிஸ்ட்டு விட்டாங்க, நாங்கள் அதில் இருக்கோம், அதனால் அடுத்து வந்து நாங்கள் கவுன்சிலிங் போகும்போது எங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் போய் கவுன்சிலிங் போய் கூட பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் அடுத்த கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிப்பாங்களோ அப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக அட்டெண்ட் பண்ண பிறகு நீங்கள் எம்ஏடபிள்யூஎஸ்லையும் டிஎன்பிஎஸ்சிலையும் போஸ்டிங் கவுன்சிலிங்கில் போய் யாரெல்லாம் வந்து போஸ்டிங் வாங்கிட்டீங்களோ அவங்க எல்லோரும் ஒரு யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணி நீங்களே எம்ஏடபிள்யூஎஸ் ஆஃபீஸ் போய் நாங்கள் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சிலையும் போஸ்டிங் செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணுறோம், எங்களுக்கு எம்ஏடபிள்யூஎஸ்லேருந்து நாங்கள் எங்கள் போஸ்ட்டை நாங்கள் வந்து இது பண்ணுறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வந்து நாங்கள் எம்ஏடபிள்யூஎஸ்லையும் செலக்ட் ஆகிட்டோம், டிஎன்பிஎஸ்சியில் நாங்கள் கவுன்சிலிங்கில் போய் செலக்ட் பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய ஓன் வில்லிங் வந்து
டிஎன்பிஎஸ்சி தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் எம்இடபிள்யூஎஸ்சியுடைய நாங்கள் செலக்ட் பண்ண போஸ்டிங் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ணலை அப்படின்னு நாங்கள் எழுதி தரோம். இந்த போஸ்ட் வந்து நீங்கள் வந்து அடுத்து உள்ளவங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் பேசி பாருங்கள். ஏன் அப்படின்னா அது வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்கும். எப்படி ஒரு 100 பேருக்கு மேலே தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சியில் தேர்வானவங்க பல பேர் அங்கேயும் தேர்வாயிருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன வந்துச்சு, என்கிட்ட 2 போஸ்ட் இருக்குது, நான் வந்து எம்இடபிள்யூஎஸ்சி செலக்டாக இருக்கேன், டிஎன்பிஎஸ்சி செலக்டாக இருக்கேன், இஷ்டம் எங்கன்னா சேருவேன்னு சொல்லலாம், நீங்கள் தப்பு இல்லை. ஆனால் இன்னொருத்தவங்க லைஃப் பாதிக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இங்கேயும் டிஎன்பிஎஸ்சிலையும் தேர்வானவங்க, எம்இடபிள்யூஎஸ்சிலையும் தேர்வானவங்க அது 2ல் எது ஜாயின் பண்ணணும் முடிவு பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி தான் அதிகமாக லைக் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க தயவுசெய்து எம்இடபிள்யூஎஸ் டிஎம்ஏ ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் யூனிட்டியாக ஃபார்ம் பண்ணுங்க. எல்லோரும் போய் டேரக்டர் சாரை பார்த்து, சார் நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி செலக்ட் ஆகிட்டோம் ஏஇயா, அதனால நாங்கள் வந்து இந்த போஸ்ட்டை வந்து எங்களுக்கு அடுத்துள்ளவங்களுக்கு இந்த போஸ்டிங்கை போட்டுருங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதி கொடுத்துட்டு வாங்க தயவுசெய்து. அப்புறம் அவங்க பண்ணட்டும். ஸோ இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி. ஆனால் என்ன நடக்கட்டும். நான் சொல்கிறத சொல்லிடுவோம், அதுக்கு மேலே அவங்க இஷ்டம். தேங்க்யூ.